வணக்கம் மக்களே. 2025 முதல் மேட்ச் நம்ம சீரீஸ் டிசைடரா அமைஞ்சிருக்கு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட ஃபிஃப்த் டெஸ்ட் டே ஒன் முடிஞ்சிருக்கு. நீங்க அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியா vs ஆஸ்திரேலியா சிட்னி டெஸ்ட் டே ஒன் முடிஞ்சிருக்கு. ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆனாலும் முடியிறப்ப ஒரு மாதிரி ஹை ஹோப்ஸ்ல தான் முடிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. அந்த பும்ரா விக்கெட் தான் மெயினா நம்ம சொல்லணும். அதுக்கு முக்கிய காரணமே யாருன்னு பார்த்தா ஆஸ்திரேலியன் டீமோட யங்ஸ்டர் கொன்ஸ்டாஸ் தான் சொல்லணும். அவர் வந்துட்டு சின்ன வயசுன்றால் துருதுருன்னு இருக்கிறது எல்லாமே ஓகே. ஆனா எதுக்கு தேவையில்லாம பும்ராக்கிட்ட அவர் கான்வர்சேஷனுக்கு போனாருன்னே தெரியல. அவரு கவாஜாவை பார்த்துட்டு கேக்குறாரு, இன்னும் ரெடி ஆகலையா, ஸ்பீடா ரெடி ஆகுங்கன்ட்டு. இவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதான் தேவையில்லாம உள்ள மூக்க நுழைச்சி விட்டு அவரை கொஞ்சம் வெறுப்பேத்தி விட்டு கடைசியில கவாஜா தான் அங்க பாமா நின்னாரு. அதான் எப்படியாவது அவங்க டைம் ஓட்டிடணும்னு சொல்லி தான் அவங்க பிளானு. இன்னும் ஆமா ஒரு ஓவர் போட்டா கூட கொஸ்டாஸ் அவுட் ஆயிருப்பாரு. அந்த நிலைமையில தான் அவரே இருந்தாரு. சோ அது எப்படியாவது டைமை கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எப்படியோ போராடி பார்த்தாங்க. எப்படியோ அந்த ஓவர் முடிச்சுதான் ஆகணும். அந்த 2 பால் இருக்குல்ல, ஆமா. அதுக்குள்ள என்ன அவசரம் தெரியல. ஏதோ பண்ணி பார்த்தாங்க. கடைசி நம்ம பும்ரா செஞ்சு விட்டாரு. அந்த மொமெண்ட்டே ஒரு செம்ம ஃபயரப்பான மொமெண்ட். ஏன்னா பும்ரா வரும்போதே ஒரு கோவம் தெரிஞ்சது அவர்கிட்ட. எப்படியாவது ஆமா. இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு நானுமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா, இந்த 2 பால்ல கன்ஃபார்ம் காலி. காலியானா கொன்ஸ்டாஸ் கதையும் முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கன்ஃபார்ம் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அடிக்கிற மாதிரில போனாரு நம்ம முன்னாலாம். ஆமா. அந்த பக்கம் பார்த்தா விராட் கோலி, நிதிஷ் ரெட்டின்னு சொல்லி எல்லாரும் ஓடி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. பயந்துருப்பாரு கன்ஃபார்ம். முடிஞ்ச உடனே டக்குன்னு க்ளோஸ் கழிட்டு பேசாம போயிட்டாரு அவரு கொன்ஸ்டாஸ். அவர் யார் ஃபேஸையும் பார்க்கல. கண்டிப்பா நாளைக்கு காலையில அவருக்கு ஒரு மாதிரியான ஸ்டார்டா தான் இருக்கும். மெயினா நம்ம அதான் கவாஜா விக்கெட் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா 6வது வாட்டி அவுட் ஆகுறாரு பும்ராட்டே. ஸோ இந்த சீரீஸ்ல அது எப்படின்னா, கவாஜாக்கு வந்து ஏற்கனவே அந்த ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் ஒன்று வரவே மாட்டேங்குது. நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாதிரி எந்த பால் போட்டாலும் சரி, இன்னைக்குலாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லர் பால் தான். அதுக்கும் ஒரு பேக் ஃபுட்ல தான் போய் டிஃபெண்ட் பண்றாரு. அது என்ன டெக்னிக் நமக்கு தெரியல. ஆனா பும்னா வந்து எப்படின்னா, ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா போற மாதிரி ஒரு வெளியே பால் போடுறதோ, இல்ல அவரோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு புல் ஷாட் அப்பப்போ போயிடுவாரு குயிக்கா. அந்த மாதிரி பாலோ எதுவுமே போடுறது இல்ல. கரெக்டா அந்த டிஃபென்ஸ் வச்சே ஆகணும். அந்த மாதிரி ஒரு டெலிவரி தான் வருது. அதுவும் உள்ளதான் வருது. இன்கேஸ் அவரு டிரைவுக்கு போனா கூட இன்ஸ்விங் ஆகி எல்பிடபிள்யூஓ போல்டோ எடுக்கிற அளவுக்கு கூட பும்ரா மாத்திடுவாரு. அந்த ஒரு வேரியேஷன் இருக்கும். போத் அவுட் ஸ்விங்கர் இன்ஸ்விங்கர் ரெண்டுமே இருக்கிறதுனால. அதான் கவாஜாக்கு வந்து என்ன பண்றேனே தெரியல. இந்த சீரீஸ் ஃபுல்லாவே அதான் யோசிச்சுட்டே இருக்காரு போல, என்ன ஷாட்டுக்கு போறது என்னன்ட்டு. அதுவும் டிஃபென்ஸ் வந்து இந்த ஒரு எந்த பால் ஃபுல் லென்த் பால் கூட பேக் ஃபுட்ல போய் டிஃபென்ஸ் போறதுலாம் வேலைக்கே ஆகாது. ஆக்சுவலா என்னன்னா கவாஜாக்கு கரெக்டான ஓப்பனர் லாஸ்ட் மேட்ச்லாம் கிடைச்சிருக்காங்க கான்ஸ்டாஸ். கொஞ்சம் அவர் கொஞ்சம் ரன்ஸ் ம், அடிக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய ம், மைனஸ் என்ன ஆச்சுன்னா, டேவிட் வார்னர் போனதுல இருந்தே அவருக்கு வந்துட்டு அவர் எப்படி பேட்டிங் அப்ரோச் பண்ணணுன்றதே ஒரு டைலாமால தான் இருக்கிறாரு சொல்லணும்னா. ஏன்னா ம், டேவிட் வார்னர் இருக்கிற வரைக்கும் அவர் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க இவருக்கு கவாஜாக்கு செட்டில் ஆக நல்லாவே டைம் இருக்கும். ஸோ அவர் மேல எந்த ப்ரெஷருமே இருக்காது. ஸோ இந்த ம். சீரீஸ்க்கு வரும்போது என்ன அப்படின்னா, முதல் 3 மேட்ச் மெக்ஸ்வீனிய வச்சிருந்தாங்க. அவரும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டு போறதுனால கவாஜாக்கு ஒரு ப்ரெஷர் ஏறிடுது. ஸோ அந்த ப்ரெஷர்லயே கண்டிப்பா. வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம பும்ராட்டியே நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்காரு. இன்னைக்கு 6வது வாட்டியே ம். திருப்பி அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதான் இவங்க பேட்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம பேட்டிங் இன்னைக்கு என்ன பண்ணாங்க அதை பத்தி பேசுவோம். ராகுல் நல்லா தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ என்ன இப்படி ஒரு மாதிரி லோ ஸ்கோரிங்ல போயிட்டு இருக்கு அவருக்கு. பழைய திரும்பியும் ஆர்டர் ஷஃபில் பண்ணனால அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா அந்த விக்கெட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபீல்ட் செட்டை பாராட்டணும். அதேதான் நம்ம 3வது மேட்ச்ல எப்படி ஜெய்ஸ்வாலுக்கு வந்துட்டு அந்த ஃபீல்ட் செட் வச்சாங்களோ ஸ்கொயர் லெக்ல, ம். அதே மாதிரி ராகுலுக்கும் கரெக்டா ஸ்டம்ப்லயே அட்டாக் பண்ணிட்டு அவர் ஃபிளிக்கு கூட ஆட முடியாதபடி அந்த விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா ஆ, வந்துட்டு ஃபீல்டிங்க்கு ஒரு பெரிய அப்ளாஸ். அதான் இப்போ அது போக இன்னைக்கு வந்து ஸ்டார்க்கு மெயின் ஃபோக்கஸே பார்த்தா ஃபுல்லா எல்லாமே ஃபுல்லர் லிங்க்ல தான் போட்டுட்டு இருந்தாரு. ஸ்டெம்ஸ் அட்டாக் பண்ணி எப்படி இவங்க ஆமா. போய் தான் அவனோட ஷாட்டுக்கு ஏதாவது ஒரு ஷாட். அதுவும் இப்போ ராகுல்லாம் வந்து அவரோட ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி தான் ஃபிளிக். கண்டிப்பா அதுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருப்பாரு. கரெக்டான ஃபீல்ட் செட்டப் அந்த இடத்துல. ஸோ அதை அவங்க நம்ம கிரெடிட் கொடுத்தா ஆகணும். அடுத்து ஜெய்ஸ்வால். ஸோ ஸ்டார் ஓப்பனரா தான் இருக்காரு இந்த சீரீஸ்ல. அவர் தான் இன்ஃபேக்ட் லீடிங் ரன் ஸ்கோரரும். ஆனா என்ன ம், அப்படின்னா, அவருமே கொஞ்சம் அவசரப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப இறங்கி இறங்கி பால் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இறங்கி இறங்கி ம், வந்துட்டு ஈஸியா பவுலருக்கு காட்டி கொடுத்துட்றாரு. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் லென்த்தை புல் பேக் பண்ண உடனே இந்த பிச்சில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேற இருந்தனால அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ம். எட்ஜ் ஆயிருச்சு. டெல்லியில கேட்ச் ஆயிருச்சு. கரெக்ட். அது போக அதான் இந்த பிச்சு நமக்கு பார்த்தாலே தெரியுது. நல்ல செம்ம கிரீன் பிச்சு. அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ஐ மீன் அவங்க பவுலர்ஸ் எல்லாருமே பாக்குறோம். எல்லாரும் வேற 6 அடிக்கு மேல அவங்க எல்லாரும்.
ஸோ ஆப்வியஸா அவங்களுக்கு அந்த பவுன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டாஸ் வின் பண்ணோன்னா டக்குன்னு பேட்டிங் எடுத்தாங்க. கமெண்ட்ஸும் சொல்றாரு நானும் வின் பண்ணி தான் பேட்டிங் எடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பிச்சு பாக்குறப்போ, இந்த ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் எல்லாம் பாக்குறப்போ உண்மையாதான் சொல்றாங்க, இல்ல சும்மா ஃபேக் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கும் ஆஸ்திரேலியா தெரியல. என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா பேட்டிங் எடுத்தோன்னே ஓகே நம்ம டி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. இன்னொன்னுதான் என்னன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல எஸ்சிஜியோட பிச்சை இப்பதான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ யூஸ்வலா எப்படி இருக்கும் ம், அப்படின்னா, பேட்டிங்க்கு ரொம்ப அசிஸ்ட் பண்ற மாதிரி தான் பிச்சு இருக்கும் சிட்னில எப்பவுமே. ம். ஆனா இந்த டைம் என்னன்னா ரொம்ப கிரீனியா வித் எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட போட்டாங்க. இன்னொன்னு சொல்ல போனோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் பிச்சு மாதிரி இருந்துச்சு. ரன்ஸ் அடிக்க ஒவ்வொரு ஆமா, ரன்ஸ் அடிக்க அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. கண்டிப்பா. எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பேட்டிங்லயே அடுத்து இவரு இப்போ கில்லா இருக்கட்டும், பண்டா இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க அவங்க குயிக்கா ரன் ஸ்கோர் பண்றாங்க. அவங்களே பார்த்தா ஒரு மாதிரி பொறுமையா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு ரன்னும் சேகரிச்சு அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. பிரின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கில்லு நல்லாதான் சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாரு. அந்த செஷனையே செமையா முடிச்சிருக்கலாம். ம். அவரும் இந்த மாதிரிதான் ஸ்லெட்ஜ் பண்றாங்கன்னு திருப்பி பதில் கொடுத்துட்டு அதுல கான்சென்ட்ரேஷன் வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. அந்த ஒரு பால் பிடிச்சிருந்தா லஞ்ச் முடிச்சுட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். எதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பால் இறங்கி வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னு அவர் முடிவு எடுத்தாருன்றதே தெரியல. எப்பயுமே அதான் அந்த லஞ்ச் முடியிறப்ப, அப்புறம் அந்த டே முடியிறப்ப இந்த மாதிரி ஒரு விக்கெட், ஒரு போற போக்குல ஒரு விக்கெட் கொடுத்துட்டு போறது நம்ம வழக்கமாயிட்டு இருக்கு ரீசெண்டா. அதுவும் இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப கில் மாதிரி ஆள்தான் நம்ம கண்டிப்பா பெரிய ஸ்கோர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஏன்னா எல்லா வாட்டியும் ஒரு 30, 40 இந்த மாதிரி வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டைம் அண்ட் அகைன் இதே மிஸ்டேக் தான் பண்றாரு. செட் ஆயிட்டு ஓகே பால் அப்படிதான் வருதுன்னு எல்லாம் பார்த்து முடிச்சு அவுட் ஆயிடுறாரு. அடுத்து நம்ம தலைவன் கோலி. இத வந்து எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. காலையில எந்திரிச்சோன்னே என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மெசேஜ் அனுப்புறான். அவன் வேற எதுவுமே கேட்கல. உன் ஆளு விராட் கோலி இந்த மாதிரி 50 ஏன்பா 50 அடிக்கல, ஏன்பா செஞ்சுரி அடிக்கல அப்படின்னு கேட்டிருந்தா கூட நான் இல்ல என்னடா அவன் அடிக்காத செஞ்சுரியா, அடுத்த மேட்ச் அடிப்பாரு பாடுறான் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு போயிருப்பேன். அவன் சிம்பிளா ஒன்னே தான் கேட்டான், ஏன் புதுசா ஏதாவது அவுட் ஆக மாட்டாரா, இந்த மாதிரிதான் அவுட் ஆகும் எழுதி வச்சிருக்காரா அப்படின்ட்டு கேக்குறான். இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. ஒரு ரன் அடிக்கலன்னு கேட்டாவது நம்ம இல்ல அடுத்த மேட்ச் அடிப்பாரு பாப்போம்டா, இத்தனை நாள் அடிச்சார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசலாம். புதுசா அவுட் ஆக மாட்டாரா, போல்ட் ஆக மாட்டாரா, எல்பிடபிள்யூ ஆக மாட்டாரான்னு கேக்குறப்ப இது நான் எப்படி நான் சண்டைக்கு போறது? இல்ல விராட் கோலிட்ட கேட்டுக்கதான் முடியும். தலைவர் என்ன அவுட் ஆனா புதுசா அவுட் ஆகுங்க, ஒரே மாதிரி அவுட் ஆகாதீங்கன்னு தான் கேட்கணும். அடுத்ததான் நம்ம ரிஷப் பண்ட். அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் நல்லா திட்டு வாங்கினாரு கவாஸ்கர்ட்ட. ஆனா இந்த மேட்ச் வந்து நல்லா பொறுப்பாக ஆடினாரு. சொல்ல போனா எந்த டெலிவரியா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பேக் ஃபுட்ல நல்லா டிஃபென்ஸ் பண்ணி கரெக்டா கொண்டு போயிட்டு இருந்தாரு. நிறைய அடிலாம் வாங்கி ஸ்லோவா ஸ்கோர் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாரு. அவருக்கும் ஒரு பெரிய ஸ்கோர் வர வேண்டியதுதான் இன்னைக்கு. அன்பார்ச்சுனேட்டா ஒரு லூஸ் ஷாட்ல போயிடுச்சு. அதான் கண்டிப்பா. ஆனா பண்டு விக்கெட்டுக்குமே என்னன்னா அவங்களோட டாக்டிக்ஸை கண்டிப்பா பாராட்டணும். ஏன்னா அந்த ஓவர்ல முதல் 3 பால் ஜடேஜா ஃபேஸ் பண்ணாரு. போலண்ட் என்னன்னா ஓவர் த விக்கெட்ல இருந்து போட்டாரு. ஆனா பண்ட் வந்தா மட்டும் அவங்க அரௌண்ட்ல இருந்து போட்டாங்க. ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ பண்ட் ஈஸியா ஷாட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு. யூஸ்வலா இருக்கிற பண்ட் மாதிரி இல்ல, ரொம்ப அன்யூஸ்வலா விளையாடுறாரு, அகைன்ஸ்ட் இஸ் நேச்சுரல் கேம் விளையாடுறாருன்னு. ஸோ அவங்க ஒரு பிளானை அவங்க டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட்ல இருந்து ம். அவருக்கு ஷார்ட் பிச் பாலா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நிறைய பால் அந்த மாதிரி மேல அடி வாங்கினாரு, ஹெல்மெட்ல அடி வாங்கினாரு. ஸோ ஏதாவது ஒரு பால் அடிச்சா கூட நம்ம விக்கெட் கெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு கரெக்டா பிளான் பண்ணாங்க. கரெக்டா மிட் ஆன்ல ஒரே ஒரு ஃபீல்டர் தான் இருந்தாங்க. அதே மாதிரி ஷார்ட் பிச் பால் ட்ராப்ல கரெக்டா விழுந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் தான் ஆஸ்திரேலியா வந்துட்டு ரொம்ப கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்தியன்ஸ்ட ம். மிஸ் ஆகுது ஜென்ரலா. கண்டிப்பா. அப்போ இன்னைக்கு அவங்க ஆஸ்திரேலியா சைட்ல இருக்கிற அந்த ஒரே ஒரு சேஞ்ச், வெப்ஸ்டர்னு ஒரு ஆல்ரவுண்டர் உள்ள வந்திருக்காரு. ஆல்ரெடி அவரை பத்தி நிறைய இதுல போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த மாதிரி எல்லாம். சோ அவர்கிட்ட நான் என்ன பிளஸா பாக்குறேன்னா, இப்ப மிச்சல் மார்ஷ் இருந்தப்ப கூட அவர் ஒரு லிமிட்டடா ஒரு 3-4 ஓவர்ஸ் தான் போடுவாரு. ரன்ஸ் லீக்கா கூட சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கு. வெப்ஸ்டர் வந்து இன்னைக்கு விக்கெட் எடுக்கல. ஆனா அவர் பார்த்தா எக்கனாமி 2 தான் வச்சிருந்தாரு. சோ அவர் ஒரு பக்கம் அட்டாக் பண்றப்போ போலாண்ட் ஸ்டார்க் மாதிரியான ஆட்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடைக்குது. அவங்க அகைன் திருப்பி ஒரு ஸ்பெல்லுக்கு வரும்போது விக்கெட் அவருக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கு. எனி டைம் இவங்க ரன்ஸ் போகணும் அப்படின்றப்போ திருப்பி லாக் ஆகிக்கிறாங்க நம்ம பேட்ஸ்மேன். ஸோ இன்னைக்கு அதான் வெப்சைட் சீரீஸாக நல்ல அடிஷன் தான். இன்னைக்கு சொல்ல போனா போலாண்டுக்கு அப்புறம் நம்ம இந்தியன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனது வெப்ஸ்டேட் தான். விக்கெட்ஸ் விளையாட அவருக்கு ஓகே, பட் ம். ஆனா அவர் போடுறது 120 to 125 பேஸ்லாம் போடுறாரு. பட் ஆனா என்ன அப்படின்னா பேஸ் கம்மியா இருந்தாலும் அந்த லைனும் லென்த்தும் கரெக்டா பிடிச்சு போடுறாரு. ஸோ அதுதான் ஒரு பவுலருக்கு தேவை. ஒரு பார்ட் டைம் பவுலருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அதுதான் தேவை. அண்ட் அதான் வாஷிங்டன் சுந்தரம் நல்லா செட் ஆகி ஒரு நீட்டா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம லாஸ்ட் மேட்சும் பார்த்தோம், அந்த ஜெய்ஷ்வாலுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ பவுன்ஸ் மாதிரி ஒன்று வந்து கீப்பர் கேட்ச் ஆனது. ஆல்மோஸ்ட் சிமிலர் இதுதான். ஆனா இதுல எனக்கு என்னன்னா, ஸ்னிக்கோல ஒரு ஸ்லைட் ஒரு சவுண்ட் காட்டுச்சு. ஆனா நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு கிளாரிட்டியே இல்லை, ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஸ் கன்ஃபியூஸ்டா தான் இருந்துச்சு.
டிஃப்ளெக்ஷனும் இல்ல ஆமா. ஆப்வியஸா. ஈவன் அம்பையருக்குமே தெளிவா தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. அவருக்கு கிளியரான எவிடன்ஸ் இல்ல. பட் என்னன்னா கிளவுஸுக்கும் பாலுக்கும் கேப் இல்ல. ஸோ அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா நான் விக்கெட் கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் கடைசி நம்ம பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்கா ரன் எடுக்கணும்னு சொல்லிட்டு பும்ராலாம் ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. நல்ல அடிஷன் தான் அதெல்லாம். So, சொல்லக்கூடாதா இருந்தாலும் ஒரு 5-6 ஓவர் முன்னாடியே அவுட் ஆயிருந்தா கூட பெட்டர்னு தோணுது எனக்கு. கண்டிப்பா அந்த 5-6 ஓவர் ஆஸ்திரேலியா பேட்டிங் முடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கே வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கும். டக்கு கண்டிப்பா. டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட் லூஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல ஈவன் வந்துட்டு இந்தியன் லாஸ்ட் டெய்லர் சிராஜுமே சரி பும்ராவுமே சரி அதுதான் அவங்களும் ரொம்ப அட்டாக்கிங் போர்டெல்லாம் இருந்தாங்க. ம். சிராஜுக்குலாம் இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் ஃபுல்லா அவரும் பேட்டை வீசி வீசி வச்சாரு. பேட்லயே பால் பட படல. ஈவன் ஆஸ்திரேலியன்ஸுமே அதான் ஹோப் பண்ணியிருப்பாங்க. எப்படியாச்சும் இவங்க இன்னைக்கு ஃபுல்லா இவங்க பிடிச்சிடட்டும்ன்ற மாதிரியே தான் அவங்களும் வந்துட்டு பிட்வீன் த ஓவர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவா வந்தாங்க. ஸ்லோவா பவுலிங் போட்டாங்க. பட் ம். ஸ்டில் ஓகே. என்னன்னா ஆனா இந்த ஒரு 30+ ரன்ஸ் கடைசி 3 பேர் அடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஹேண்டி ரன்ஸ் தான். கண்டிப்பா இது வந்துட்டு கண்டிப்பா. நம்மளுக்கு காப்பாத்தும். So அதனால அந்த வகையில கொஞ்சம் 50-50 தான் நம்ம சொல்லணும். நாளைக்கு வந்து பிட்ச் இதே மாதிரி ரியாக்ட் பண்ணுது, இதே பவுன்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்ல இதே மாதிரி சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா காலையிலே காலி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நாளைக்கு என்ன மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க, அடுத்த ஃபீல்ட் செட்டப் எல்லாமே இப்போ எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு இப்போ கேப்டன் வேற சேஞ்ச் ஆயிருக்காரு. நம்ம பும்ரா இப்ப கேப்டன் ஆயிட்டாரு. அது ரோஹித் சர்மா இந்த மேட்ச் டிராப் ஆனது வந்து நேத்துல இருந்தே நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்துச்சு, இருப்பாரா மாட்டாரா அதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு காலைல அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பும்ரா கேப்டன்சி எப்படி இருக்குன்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ அதான் ரோஹித் ஆப்ட் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்றதான் சொன்னாங்க. பட் ஸ்டில் என்ன சொல்ல ஒரு டஃபான டிசிஷனா தான் இருக்கும். ஓகே பட் ம். இப்ப ட்ரை பண்ணல அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் ட்ரை பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்காது. கரெக்டான டைம் ம். தான் ஆக்சுவலா. ஆமா, அதான் என்ன பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான டிசிஷன். ஏன்னா இப்போ ம். ஒரு சீரியஸ் டிசைடர். இன்னும் நம்ம ஓகே மிஸ்டேக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக பரவாயில்ல இன்னும் ஒரு மேட்ச் தானே அப்படின்னு அதையும் கடந்து போகாம ஓகே ம். ஒரு ஒரு சேஞ்ச் இருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. கரெக்டான டைம் தான். ஏன்னா இப்போ நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணி நமக்கு WTC ஃபைனல்ஸ்க்கு ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும்ல. இல்ல மிஸ்டேக்ஸ் போயிட்டு இருக்கு இல்ல கண்டிப்பா. அப்படியே அப்படியே விட்டுறக்கூடாது இல்ல அதுக்காக. கண்டிப்பா. ஸோ அதான் ரோஹித்துக்கு மோர் தென் ஹிஸ் பேட்டிங் ஃபார்ம் என்ன அப்படின்னா அவரோட கேப்டன்சி கேப்பபிலிட்டினால தான் அவருக்கு ரொம்ப ப்ரெஷரே ஆக்சுவலா. ம். அவர் அந்த அட்லீஸ்ட் அந்த கேப்டன்சி கொஞ்சம் கரெக்டான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா கூட வந்துட்டு என்னன்னா கண்டிப்பா ஆப்ட் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படி சொல்ல நான் இப்படிதான் யோசிக்கிறேன். கண்டிப்பா இப்போ ரோஹித் நம்ம ரெண்டுமே தான் எதிர்பார்க்கிறோம். அவர் பேட்ஸ்மேன் மட்டும் இல்ல, ஒரு கேப்டன். சோ அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து ரெண்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப கொஞ்சம் மிஸ் ம். ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது கரெக்டான டிசிஷனா தான் நான் பாக்குறேன். அதான் இப்போ Day 1 எப்படி ஃபயரா முடிஞ்சோ அதே மாதிரி Day 2 ஃபயரா நம்ம பவுலர் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாக்குற எல்லாரும் நீங்களும் உங்க ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி Day 2ல இருந்து எப்படி நம்ம இந்தியா விளையாடும், மேட்ச் எப்படி மூவ் ஆகுன்றது நீங்களும் சொல்லுங்க. யார் வின் பண்ணுவா என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அப்படியே மறக்காம நம்ம கிரிக்கெட் கடை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிளாஸ். ஹலாஸ்.